குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள், இன்றைய கிழமை சனிக்கிழமை, பங்குனி மாதம் 31ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் பகலில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, காலையில் குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்ட நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் விசாகம் நட்சத்திரக்காரங்க. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு செயலிலும் பேச்சிலும் மிகவும் நிதானம் தேவை. அவசரப்படாம எதையும் செய்யுங்க. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொறுமை இழப்புனால, முன்கோபத்தினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. உறவுகளுக்குள்ள விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் நிதானமாக பொறுமையுடன் செயல்படுங்கள். அவசர தேவைகளுக்கெல்லாம் இன்னைக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முகம், கண், வாய் இது சார்ந்த பகுதிகளில் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கல்வி படிக்கிறவங்க, அதாவது ஆரம்ப கல்விகள் படிக்கிறவங்களுக்கு வேகமும் சுறுசுறுப்பும் அதிகமாக இருக்கும். கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் மிகுதி கொண்டு நீங்க ஈடுபாடோடு அதை கத்துக்குவீங்க. குடும்பத்துக்கு லாபமும் ஆதாயமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. இழந்த பொருட்களை எல்லாம் நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க. செல்வ வளம் இன்னைக்கு பெருகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்கு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிபி வரும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முகப்பகுதிகளில் அவங்களுக்கு கவனம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமா சொல்லுங்க. ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்துங்க. பெரும் புதையல் கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலை ரொம்ப அவசரமா பண்ணி முடிக்கணும் அப்படின்ற நேரத்துல நீங்க அது முழு ஈடுபாடு எடுத்து வேகமாக அந்த வேலைகளை முடிச்சு கொடுப்பீங்க. தேவைப்படும் இடங்களில் விரைந்து செயல்படுவீர்கள். இன்னைக்கு செயல்பாடுகள் எல்லாமே உங்களுடைய செயல்திறன் அதிகமாக இருக்கும். தைரியம் மிகுந்த செயல்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபடுவீங்க. மனோபலம் மிக்க செயல்கள் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் லாபகரமான தகவல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதன் வழியில லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போட்டிகள் மூலம் வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நிறைய பொருளாதார நிலை இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உடல் உழைப்பின் மூலம் லாபம் அபரிமிதமானதாக இன்னைக்கு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகளை முடிந்தளவு கைவிடுவது மிகவும் நல்லது. கவனச்சிதறல் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால ரோட்லாம் கிராஸ் பண்றீங்க, இல்லை படிக்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு படிங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உடல் அளவுல இன்னைக்கு கொஞ்சம் நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் இன்னைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டிகள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம். வரன் பார்க்க செல்பவர்கள் இன்னைக்கு போக வேண்டாம், அது இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு வேகமும் விவேகமும் கலந்த நல்ல நாளாக இருக்கிறது. பணிகள்ல சுறுசுறுப்பாக நிறைய முன்னேற்றத்தோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. ஆர்வமும் கத்துக்கிற விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு அவசரமா பண்ற வேலைகளை எல்லாம் கைவிட்டுருங்க. அதனால ஏதாவது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செலவினங்கள் அதிகமாகலாம். முன்கோபம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால பேசும் வார்த்தைகள்ல நிதானம் தேவை. எந்த வேலைகளிலுமே இன்னைக்கு திறமையான செயல்பாடுகள் இருக்கும். அதனால அனைவரின் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முகப்பகுதிகளில் அதிக கவனம் எடுத்து செயல்படுங்க. உழைப்பின் வழியில முன்னேற்றம் நிறைய இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. செல்வாக்கு மிகுந்த அதிகாரிகள் வழியில புதிதாக நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
பகைவர்களை எல்லாம் வெல்லும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆழ்ந்த நித்திரை இன்னைக்கு உண்டு. வாழ்க்கையில இன்னைக்கு திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நாள் நல்லபடியாக போச்சு அப்படின்னு கொஞ்சம் திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைய நாள் அதிக இன்பங்கள் அடையும் நல்ல நாளாக இருக்கிறது. தாத்தா இருக்கிறாருன்னா அவர் வழியில இன்னைக்கு லாபங்கள், உதவிகள், ஏதாவது பண உதவி இல்லைன்னா பொருள் உதவி இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலைமுடி, தோல் இது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. பண விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எடுக்கின்ற காரியங்களில் எல்லாம் இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா பண்ணுனீங்கனாலே நீங்க வந்து நல்ல வேலைகளை எல்லாமே நல்லபடியாக இன்னைக்கு முடிச்சிருவீங்க. அதிக உணர்ச்சி வசப்பட நேரிடும். அதனால கோபங்களை எல்லாம் இன்னைக்கு கட்டுப்படுத்திக்கோங்க. கோபங்களால வெளிப்படுற வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோல் இல்லாம வந்து பேசிடுவோம். அதனால உறவுகளுக்குள்ள சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிவுகள் ஏற்படும். அதனால கோபங்களை முடிந்த அளவு கட்டுப்படுத்திக்கோங்க. பதவியில் அதிகாரம், கௌரவம் இது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் பெயரும் புகழும் கூடுகின்ற நல்ல நாளாக இருக்கிறது. அதிரடியான யோசனைகள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள்ல இன்னைக்கு இருக்கும். நடை உடைகள்ல கம்பீரமாக இன்னைக்கு வெளிப்படுவீங்க. சுய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதுல வெற்றி வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. குலத்தொழில், தந்தையார் தொழில் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு செய்வீங்க. தன் தொழில் வழியில லாபம் அதிகமாக இன்னைக்கு இருக்கு. அதிக ஆற்றல் இன்னைக்கு வெளிப்படும். உங்ககிட்ட இருந்து செயல்பாடுகள் எல்லாமே நிறைய ஆற்றலோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. எதற்காகவும் இன்னைக்கு நீங்க உங்களுடைய பண்புகளை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. உங்க குணநலன்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க. சிறிதளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது ஏற்படும். நீங்க தொடர்ந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டயர்டா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மனோபலமும் தைரியமும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாலைகளை எல்லாம் கடக்கும் போது கவனம் அதிகம் தேவை. புதிய முயற்சிகளை முடிந்தளவு இன்னைக்கு தவிர்ப்பதே மிகவும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பொருள் வரவு, எதிர்பார்த்த பண வரவு எல்லாம் வருவதற்கு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். மனக்குழப்பம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதளவுல இன்னைக்கு கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு பணவரவும் நிறைய இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் வந்தாலும் அதையெல்லாம் செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுல கவனம் செலுத்துங்க. உறக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. போக வாழ்வு இன்னைக்கு உண்டு. தொழில் வழி விரயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்துல செலவுகள் நிறைய இருக்கும். ஏதாவது கடன் வாங்கி பொருட்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு அமௌண்ட்ல போய்கிட்டு இருப்பீங்க. ஆனா அங்க போகும்போது எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தந்தை வழியில செலவுகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போற விஷயங்கள் எல்லாம் அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்களை எல்லாம் கவனமாக பயன்படுத்துங்க. இல்லைன்னா உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கை தவறி விழுந்துரும் இந்த மாதிரி. அதனால கையாளும் போது பொருட்களை கவனமாக கையாளுங்க. மறைத்து வைத்திருந்த பொருட்கள் வழியில இன்னைக்கு லாபம் அபரிமிதமானதாக இருக்கிறது. கால் பகுதிகளில் கவனம் அதிகம் தேவை. நகை, சொத்துகள் இதன் மீதான கடன் தொகை ஏதாவது இருக்குன்னா அதை சீக்கிரமா கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவசரப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்களும் பெரும் சிரமங்கள் பட்டு அதுல எப்படியாவது அதை வந்து அடைக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை சம்பந்தமாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளியூர் போய் தங்கி அங்க இருந்து வேலை பார்க்குற மாதிரி இல்ல படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல வேலை அமையாம இங்கேயும் அங்கேயும் அலையிற மாதிரியான அலைச்சல்களும் நிறைய இருக்கும். வேலைகள்ல தேவையில்லாத உடல்நல குறைபாடுகள்னால மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக இரண்டாவதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதிக செலவுகள் அதுல நிறைய
முதலீடுகள் இந்த மாதிரி நிறைய போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சட்டம், மருத்துவ துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை நல்லபடியாக போகும். எதிரிகள் வழியில தொல்லைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மூலதனமாக போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ரகசிய ஈடுபாடுகள்னால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ரகசிய செயல்பாடுகள் இன்னைக்கு மேலும் தீவிரமடையும். சுரங்க பணிகள் ஈடுபடுறவங்களுக்கு மும்முரமாக இன்னைக்கு வேலை நடக்கும். இளைய சகோதரர் தொழில் பண்றாருன்னா அவருக்கு தொழில்ல வேகமும் சுறுசுறுப்பும் கலந்து நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். தாய் வழி தந்தை, தந்தை வழி தாய், இவங்களுக்கு யாருக்காவது உடல்நிலை குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பதற்றம், பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த உணர்வுகளோட நீங்க புதிய முயற்சிகளை எடுக்கும் போது அதுல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால புதிய முயற்சிகளை இன்னைக்கு முடிந்த அளவு தவிர்ப்பதே நல்லது. வீட்டில் உள்ளவர்களுடைய சுப காரியங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு கலந்து கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல வேலை கிடைக்கும். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சுபமான செயல்கள் எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அது நல்லபடியாக முடியும். தெய்வ காரியங்கள், இறை மீதான சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதுல எல்லாம் ஈடுபாடு அதிகமாக எடுத்து செய்வீங்க. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. கடக ராசி அன்பர்களே, லாப பணங்கள் எல்லாம் வருவதற்கான நல்ல நாளாக இருக்கிறது. செயல்கள்ல அவசரப்படாம நிதானமாக இருங்க. இரண்டாவது திருமணம் ஏதாவது ஏற்பாடு பண்றீங்கன்னா அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நல்லா விசாரிச்சு செய்யுங்க. இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வரும்போது ஒருத்தர் பேசுறாங்கன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க. அதனால சண்டைகள் எல்லாம் குறையும். விரும்பிய பொருட்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு வாங்கி தருவீங்க. குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஆதாயமான நாளாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வேகமும் சுறுசுறுப்பும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். விளையாடும் போது கவனமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு இன்னைக்கு அறிவுறுத்துங்க. உங்களால உறவினர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது உறவினர்களுக்கு வேலை சார்பாகவோ இல்ல படிக்கிற விஷயங்கள் சார்பாகவோ உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் வாகனங்களால இன்னைக்கு உங்களுக்கான யோகம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் ஆதாயமும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனத்தோடு இருங்க. அருகில் இருப்பவர்கள், அதாவது அண்டை வீட்டார்கள் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அவங்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து பேசாதீங்க. அவங்களோட தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக அமையும். மனைவியின் சகோதரர் வழியில எதிர்பார்க்காம இன்னைக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வுகளை இன்னைக்கு செய்வீங்க. அரசியல்ல ஈடுபடுறவங்க தகுதிகள் இன்னைக்கு மேன்மையானதாக இருக்கும். இழந்த செல்வங்கள் எல்லாம் பெறுவதற்கு அதிக போராட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதை எப்படியாவது திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுவீங்க. சமையல் கலை சார்ந்த ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலை, ஓவியம் இந்த மாதிரியான கலைகள்ல திறமைகள் வெளிப்படும். அதனால தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரும்பாடுபட்டு உழைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய செல்வ வளம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையில கவனம் அதிகம் எடுத்துக்கோங்க. ஆசை காட்டி ஏமாற்றுபவர்கள் வழியில நீங்க போய் விழுந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்திலையும் பேராசைப்படாதீங்க. அதுதான் நன்மை தரும். எந்த செயலையுமே இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதில் வெற்றி வாய்ப்புகளும் காண்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். அதுல முன்னேற்றமும் லாபமும் அதிகமாக இருக்கும். தெய்வீக பணிகள், இறை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வாக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. மனதளவுல சின்ன சின்ன வருத்தங்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் இன்னைக்கு முடிந்தளவு வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. செயல்திறன்கள் எல்லாமே சாதகமாக முடியும். வழக்குகள் ஏதாவது போட்டீங்கன்னா அவங்க பின்னாடி உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சாதகமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபடுங்க. அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி.
சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில்ல அதிக ஈடுபாடோடு மும்முரமாக இன்னைக்கு செயல்படுவீங்க. தொழில் விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க, அவசரத்தன்மையும் படாதீங்க. மாமியாருக்கு இன்னைக்கு முன்கோபம் அதிகமாக வரும். அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு வேலைகள்ல இருக்கிறீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தோடு செயல்படுங்க. வேலைகள்ல பதற்றம், பயம், தடுமாற்றம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் நிதானமாக இருங்க. சமுதாயத்துல அந்தஸ்து மிகுந்த நபராக உயர்வீங்க. இன்னைக்கு நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. அரசியல் ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வேகத்தோடு செயல்படுவீங்க. தலைமை ஆசிரியர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க சிறப்பான கடமைகளை உங்களுடைய கடமைகளை எல்லாம் சிறப்பாக ஆற்றுவீங்க. இன்னைக்கு அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் இன்னைக்கு பண்ண விரும்புவீங்க. கல்வி தானம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த கலைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லி தரும்போது அதுல ஒரு ஒரு 100 பேருக்கு ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி தரீங்கன்னா ஒரு 5 பேருக்காவது கொஞ்சம் இலவசமா சொல்லித்தாங்க. அது பிற்காலத்துல அவங்களுக்கு பயன்படும் போது உங்களுடைய பிற்கால சந்ததிகளுக்கு அது நிறைய புண்ணியத்தை தரும். அதுதான் கல்வி தானம் அப்படின்னு சொல்றது. பயணம் சார்ந்த தொழில்கள்ல வருமானமும் லாபமும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்துல வேகமும் சுறுசுறுப்பும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வீர விளையாட்டுகள்ல கலைகள்ல எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்துக்குவீங்க. வேறு யாராவது பெயர்ல சொத்துகள் வாங்க நேரிடும். பெரிய அளவிலான ஜவுளி கடைகள்ல வியாபாரங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். விரும்பிய விஷயங்கள் எல்லாமே சாதனை படைப்பீங்க. வெற்றி வாய்ப்போடு தான் திரும்பி வருவீங்க. ரகசிய தொடர்புகளால செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போக்குவரத்து துறைகள்ல வேலைகள்ல அதிக ஈடுபாடோடு நீங்க செயல்படுவீங்க. தாய்க்கு சிறு உடல்நல சுகவீனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அவருக்கு உடல்நிலையில கவனம் செலுத்துங்கன்னு அறிவுறுத்துங்க. வாகனங்கள், மனைகள் இதெல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு தோன்றும். மேற்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில அதிக ஈடுபாடும் ஆர்வமும் வேகமும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாலை பகுதிகளை கடக்கும் போது அதிக கவனம் எடுத்து கடங்க. கவனச்சிதறல்களோடு எந்த விஷயங்களையும் இன்னைக்கு ஈடுபடாதீங்க. தொழில் விஷயங்கள்ல இன்னைக்கு கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டுல எல்லாரும் மகிழ்ச்சிகரமாக இன்னைக்கு இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு பண்றீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி. கன்னி ராசி அன்பர்களே, கோவில் பராமரிப்பு, கோவில் கும்பாபிஷேக வேலைகள், பூஜைகள், கட்டுமான பணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு எடுத்து இன்னைக்கு செயல்படுவீங்க. தந்தைக்கு உடல் நல பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருக்கு உடல்நிலையில அக்கறை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. அவர் அதிக உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தேவையில்லாம பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கு இன்னைக்கு முன்கோபம் அதிகமாக வரும். கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனம் அதிகமாக உடல்நிலையில செலுத்துங்க. தர்ம சிந்தனை இன்னைக்கு மேலோங்கி இருக்கும். மனித நேயம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வேலைகள்ல சிறந்த நிர்வாகத்திறன் இன்னைக்கு இருக்கும். அதனால பாராட்டுகள் உண்டு. வெளிநாடு வேலைகளுக்கு போறதுக்கு பல போராட்டங்களை கடந்து அதற்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க. வரட்டு பிடிவாதத்தினால பெரும் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமது குறிக்கோள்களை அடைய இன்னைக்கு நிறைய போராட்டம் பண்ணுவீங்க. நிறைய முயற்சி செய்வீங்க. உயர் பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சுற்றுலா, புனித யாத்திரை இதெல்லாம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீர்க்க தரிசிகளிடம் ஆசிகள் பெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் பொருள் வரவு இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரருக்கு அவசர செயல்கள்னால அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவரை கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. உங்களுக்கு தைரியம் பல மடங்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செய்யும் வேலைகள் எல்லாம் திறமைகள் வெளிப்படும். விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டு நீங்க அதை வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். வீக்கம் கட்டிகளால் நீங்க அவதிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பக்தி நிலையில இன்னைக்கு அதிகமாக உயர்ந்து இருப்பீங்க. தந்தையுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு அதை தவிர்த்திடுங்கள். பேரன் பேத்திகளுக்கு அதிக செலவுகள் இன்னைக்கு செய்வீங்க. மனைவியின் சகோதரரோடு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடமை தவறாம நல்ல முறையில செயல்படுவீங்க. இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லயுமே மேல் அதிகாரிகளுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபங்களால் காரிய இழப்பு ஏற்படும். அதனால முடிந்த அளவு நீங்க கொஞ்சம் நிதானமா சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோபத்தை விட்டுடுங்க. அதனால உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்கும். வாய்ப்புகளை தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்க, ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயம் பதற்றத்தால் புதிய முயற்சிகள் தோல்வி ஏறும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம். மனதளவுல நீங்க ஏதாவது தெளிவில்லாம இருப்பீங்க. அதனால முடிவுகள் இன்னைக்கு பெரிதாக எடுக்க வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, சூடான பொருட்கள் நெருப்பு இது சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இறைச்சி கடை சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக வேலை போகும். ஆபரேஷன் தியேட்டர்ல இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ரைஸ் மில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு வருமானமும் லாபமும் இன்னைக்கு அபரிமிதமானதாக இருக்கும். உங்கள் மீது பொய்யான வழக்குகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கம்பி செங்கல் மணல் இது சார்ந்த விற்பனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரிந்தவர்கள் வழியில நம்பிக்கை துரோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்தளவு யாராக இருந்தாலும் நம்புவத நட்பு ரீதிங்கிறது வேற, தொழில் முறைன்னு வரும்போது நீங்க அது உங்களுடைய வேலைகள் எல்லாம் சரியாக கவனிக்கணும். யாரையும் நம்பி அதை அசால்ட்டாக விட்டுடாதீங்க. ஊர்காலைகள் நகை பட்டறை இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். முன்னோர்கள் பெயரில் இருக்கும் சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அளவற்ற ஆசைகள்னால துன்ப துயரங்கள் நிறைய இருக்கும். அதனால தேவையில்லாம அதிக ஆசைகளை பட்டு விரயங்களை அதிகமாக்கி கொள்ளாதீங்க. குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயில் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவ விஷயங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு சரியாகிடும். மருத்துவ ரீதியான நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உடல் பிரச்சனைகள் ஓரளவு குறைந்திடும். உங்களை விரும்பாதவர்கள் வழியில சில பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உதவி தொகைக்காக நிறைய கஷ்டப்படுவீங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். ரத்த சிவப்பணுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போறீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனம் அதிகம் எடுத்துக்கொள்ளணும். தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனைகள்னால உங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ட்ரஸ்ட் வச்சு நடத்துறீங்கன்னா அதுல ஏதாவது தகராறுகள் வாக்குவாதங்கள் குளறுபடிகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணம் இதெல்லாம் போகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சட்டம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து நீங்க செயல்படுவீங்க. வர்ம கலைகள்ல நீங்க புதிதாக கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விருப்பப்படுவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தீராத வியாதிகளால கொஞ்சம் துன்பம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிரிகளால தேவையில்லாத தொல்லைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பொருட்கள் மீது கவனமாக செயல்படுங்க. அதை கையாளும் போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆயுதங்களுக்கு பக்கத்துல கவனம் அதிகமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி இல்லாம இன்னைக்கு குழப்பமான ஒரு நிலையில இருப்பீங்க. அதனால புதிய முயற்சிகள் முக்கியமான முடிவுகள் இது எதையுமே பண்ணாதீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்க விரும்புறவங்க தொடங்குங்க. அது பின்னாடி உங்களுக்கு முன்னேற்றமான விஷயங்களை தரும். புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும், கை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக பயணங்கள் இறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்வீங்க. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர்.
விருச்சிகம் ராசிக்காரங்களே, கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அந்யோன்யமும் அதிகமாக இருக்கும். சந்தேக உணர்வு அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில்ல பார்ட்னரோடு ஏதாவது உரசல்கள் விவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டம் இதெல்லாம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மதிப்பு அந்தஸ்து இதெல்லாம் குறையாதபடி நீங்க நடந்துக்கோங்க. திருமண ஏற்பாடுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போராட்டங்களும் அதிகமாக இருக்கும். விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களின் விருப்பப்படி புதிய நடைமுறைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி ஸ்டோன் இந்த சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. திருடு போன பொருட்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. வியாபாரம் செய்யும் இடங்கள்ல வாக்குவாதங்கள், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கி இருப்பது மிகவும் நல்லது. சம்பந்தி வீட்டாருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொது சேவைகள்ல இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க. ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தாய் வழி பாட்டிக்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுமக்களை கவரும் வண்ணம் வசீகரமான பேச்சுகள் எல்லாம் உங்களிடம் இருக்கும். அரசியல் ஈடுபாடுகளில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரியான பேச்சுகளை எல்லாம் நீங்க இன்னைக்கு பயன்படுத்துவீங்க. எந்த விஷயத்திலையுமே ஊக்கப்படுத்தும் நபர்களால இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்களை பூஸ்ட் பண்ற மாதிரியான நபர்களை என்னைக்குமே கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது என்னைக்குமே லாபகரமானதாக இருக்கும். நண்பர்கள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசாங்க வழியில கௌரவம் இதெல்லாம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உறவினர்களோடு சிறு விரிசல் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்களாக எந்த விஷயத்தையும் செய்யும் போது நிதானமாக செய்யுங்க, அவசரப்படாம இருங்க. அதிக அவசரமும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பேச்சிலையுமே நிதானம் அவசியம் தேவை. சுய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த பொருளோ இல்ல தொழிலோ தொடங்குறீங்கன்னா கடன் வாங்கி எதையுமே செய்யாதீங்க. அதுல இருந்து நீங்க மீள முடியாத துன்பத்தை அனுபவிப்பீங்க. உடல் சோர்வு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனம் கொஞ்சம் வருத்த நிலையில இருக்கும். அதனால முக்கிய முடிவுகளையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். புதிதாக கேஸ் ஏதாவது இன்னைக்கு ஃபைல் பண்ணீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன். தனுசு ராசி அன்பர்களே, எதிரிகளால இன்னைக்கு கொஞ்சம் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்குகின்ற சூழல் ஏதாவது ஏற்படலாம். அதனால முடிந்தளவு அதையெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. நோய்களால் போராட்டமான வாழ்வு இன்னைக்கு இருக்கும். மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆயுதங்களுக்கு பக்கத்துல கவனம் அதிகம் தேவை. இளைய சகோதரரோட ஏதாவது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இதை எல்லாமே தவிர்த்துடுங்க. ஏதாவது ஒரு டாபிக் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க போய் அதுல கலந்துக்காதீங்க. பிரச்சனை வர மாதிரி தெரியுதுன்னா அதுல இருந்து விலகிக்கிறது மிகவும் நல்லது. வண்டிகள்ல போறீங்கன்னா ஹெல்மெட் சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு போங்க, மிகவும் நல்லது. விளையாடும் போது கவனத்தோடு விளையாடுங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதிக கவனம் எடுத்து விளையாடுங்க. சிறு அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறு தொழில்கள் தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தவணை முறையில இன்னைக்கு தொகைகளை அவசரமாக உங்களுடைய நிறுவனங்கள் கட்ட சொல்லும். நீங்க சீக்கிரமா பணத்தை திருப்பி தாங்க, இந்த கடனை சீக்கிரமா கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தும். உங்களை நெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போலீஸ் ராணுவம் இது சார்ந்த வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலை இருக்கும். வேகமும் அதிகமாக இருக்கும். வயிற்று வலி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சட்டத்துறைகள்ல இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவு பழக்கத்தை முறைப்படுத்திக் கொள்வது மிகவும் நலம் தரும். கார உணவுகளை முடிந்த அளவு தவிர்ப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. உணவு பழக்கத்தை ஒரே டைம்ல சாப்பிடுங்க. லேட்டா இல்ல நேரத்தை மாறி இல்ல ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
கோபத்தினால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீண் பேச்சுகளை எல்லாம் தவிர்ப்பதே இன்னைக்கு நலம் தரும். ராணுவ வேலைகளுக்கு முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. போட்டி பந்தயங்கள்ல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. குறை சொல்பவர்களுடன் இன்னைக்கு நிறைய போராடுவீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நிறைய போராடுவீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வேலைகள் என்னவோ அதுல முன்னேறி கொண்டே போங்க. சொல்றவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எந்த வேலைகளையும் அவசரப்படாம செய்யறது ரொம்பவே நலம் தரும். தொழில் துறைகள்ல வேலையாட்களால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செரிமான கோளாறுகள்னால தேவையில்லாத வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளால அவதிப்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் மாமாவோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கல்வி சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வேலைகள்ல ஏற்படும். வங்கி சார்ந்த நிறுவனங்கள்ல பணிபுரியறவங்களுக்கு இடையூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல இன்னைக்கு வீண் அலைச்சல்கள் மந்தம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். வம்புகளால பகைகள் அதிகமாகும். அதனால தேவையில்லாத வம்புகளுக்கு போகாதீங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் அளவுல இன்னைக்கு நீங்க நல்லபடியாக இருப்பீங்க. மனதளவுலையும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபம் காரிய இழப்பை ஏற்படுத்தும். அதனால முடிந்தளவு கோபப்படாம இருங்க. கோபத்தை தவிர்த்திடுங்கள். வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னா கவனத்தோடு போங்க. ஹெல்மெட் அணிந்து தகுந்த பாதுகாப்பு முறைகளை நடைமுறைப்படுத்தி நீங்க போங்க. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படுவாங்க. குழந்தைகளுக்கு கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால விளையாடும் போது அவங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கோங்க. பரம்பரை நோய்க்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு அவசியமாக பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மை தரும். மாமன்மார் உறவு தந்தை வழி உறவுகளோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆள் மனதுல போராட்டமான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிரச்சனை சார்ந்த விஷயங்கள்ல எண்ண ஓட்டத்திலேயே ஓடிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்தது, இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்தது அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை சம்பந்தமானதாகவே இன்னைக்கு இருக்கும். மனம் அமைதி இல்லாத சூழல்ல இருப்பதற்கான நிலை இன்னைக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் ஓரளவு நீங்க தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுங்க. மனதளவுல இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. பூஜை பிரார்த்தனை இதுல எல்லாம் கலந்துக்கோங்க. அதுவும் ஓரளவு ரிலாக்ஸாக இன்னைக்கு இருக்கும். முடிந்தால் தியானம் செய்வது இன்னும் நன்மை தரும். அரசியல்ல ஈடுபடுபவர்களுக்கு அதிக போராட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கவனம் அதிகமாக செலுத்துங்க. நியாயமான ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள அதிக போராட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு போறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக வரும். நம்ம அந்த கோவிலுக்கு போவோம், இந்த கோவிலுக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி தாத்தாவுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல அதிக உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருங்க. பத்திரிகை ஆசிரியர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவருக்கு உடல்நல விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. நட்புகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பரம்பரை பதவி வகிக்கிறவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அறிவாற்றலும் புத்தி கூர்மைகளும் இதெல்லாமே இருந்தாலுமே அவசர செயல்கள்னால இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வாங்கிக்குவீங்க. இல்லைன்னா வேலைகள் அப்படியே நின்றுடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முருகன் அனுமன் நரசிம்மர் வழிபாடு ஓரளவு இன்னைக்கு நன்மை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் இன்னைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனைகளை தரும். வண்டி வாங்க போறீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பணம் பொருள் இதெல்லாம் வரவு வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய செயல்கள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். மனம் ஒரு குழப்பமான நிலையில இருக்கும். எந்த முடிவுகளும் எடுக்க
எடுக்க வேண்டாம். பய உணர்வு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கும்ப ராசி அன்பர்களே, புதிதாக மனை, வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக தோன்றும். தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அதிக உணர்ச்சி வசப்பட நேரிடும். அதனால முடிந்தளவு யோகா, தியானம் இல்லைன்னா இறை சார்ந்த விஷயங்கள்ல அவங்கள ஈடுபடுத்துங்க. அவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு மனதளவுல கொஞ்சம் தெம்பாக இருப்பாங்க. உயர்கல்வியில இன்னைக்கு போராட்டமான காலமாக இருக்கு. படிப்புல ஆர்வமும் வேகமாக இருக்கும். ஆனா ஆரோக்கிய குறைபாடு இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால நீங்க உயர்கல்வியில கொஞ்சம் மந்தமாக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுக்கு வீண் பிடிவாதம் நிறைய இருக்கும். தேவையில்லாத முன்கோபங்களும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கால்நடைகள் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக வேகம் கூடாது. ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சுதான் நீங்க வெளியே போகணும். உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை, நடனம், சினிமா இதெல்லாம் ஆர்வம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சுயநலம் கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு இருக்கும். உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக போராட வேண்டிய நாள் இன்னைக்கு இருக்கு. ஆனா அதையெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். அந்த குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. நீங்க உங்களுடைய வேலைகளை பார்த்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள். குற்றச்சாட்டுகளை நீங்கள் காதிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாய் வழி உறவினர்கள் வழியில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களிடம் கோபப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கும். முடிந்தளவு இந்த கோபங்களை எல்லாம் இன்னைக்கு தவிர்த்திடுங்க. அவசர செயல்களை எல்லாம் நிறுத்திடுங்க. இதனாலேயே உங்களுக்கு இன்னைக்கு நாள் இனிமையானதாக போகும். திருத்தல தரிசனங்களுக்கு எல்லாம் போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக தோன்றும். பண்ணை வேலைகள்ல அதிக கஷ்டம் இன்னைக்கு நிறைய இருக்கும். உடல் வேலை பழுது அதிகமா இருக்கிறதுனால உடல் அளவுல இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. தியானம் பண்றது மிகுந்த அளவு நன்மை தரும். எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரியோரிடம் கேட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த விஷயங்கள்ல ஈடுபடுங்க. அதுதான் மிகுந்த நன்மை தரும். நீங்களாக முடிவு இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும். சுவாச சம்பந்தமான உடல்நல குறைபாடுகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுவதற்கான காலமாக இன்னைக்கு இருக்கு. பெயர், புகழ் இதெல்லாம் உள்ள நபருடைய புதிய நட்புகள் அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதற்றத்தால காரியங்கள்ல செயல்பட முடியாத நிலை இருக்கும். வீட்டில் உள்ளோரின் சுப நிகழ்வுகள்ல கலந்துக்குவீங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். சுப நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்குறீங்கன்னா இன்னைக்கு தொடங்குங்க. முன்னேற்றமும் லாபமும் பின்னாடி அதிகமாக கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே ஈடுபடலாம். அது வெற்றியும் லாபமும் தரும் நல்ல விஷயங்களாக அமையும். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அவசரமான நிலையில நமக்கு தைரியமான மனதுதான் அவசியம் தேவை. ஒருத்தர் தண்ணீர்ல விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் காப்பாத்துறதுக்கான மனநிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான தைரியமான செயல்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபடுவீங்க. இளைய சகோதரருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருக்கு கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் உண்டு. இசை, பாடல், கவிதை, கட்டுரை, மேடை பேச்சுகள் இது சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இதுல எல்லாம் நீங்க ஈடுபட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளோட தான் திரும்ப வருவீங்க. மாமனாருடன் ஏதாவது வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காசோலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து செயல்படுங்க. முடிந்த அளவு அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. வீடு, வேலை இது சார்ந்த டாக்குமெண்ட்கள் விஷயங்கள்ல நீங்க அதிக கவனம் எடுத்துக்கணும். ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவசர வேலைகள்ல போகும்போது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஏதாவது அங்க பேப்பர்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால இந்த விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமா செய்யுங்க. அவசர விஷயங்களே இந்த காலகட்டங்கள்ல கூடாது. சிறு தூர பயணம், இடமாற்றம் இதெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விடாமுயற்சி செய்வீங்க. எந்த வேலைகள்லையுமே சூப்பர்வைசர் வேலைகள் எல்லாமே நீங்க நல்லபடியா இன்னைக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் கிடைக்கும். உங்களை பிடிக்காதவங்க உங்கள் மீது தேவையில்லாத வதந்திகளை பரப்புவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதையெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. புதிதாக புத்தகங்கள் வெளியிடுவதற்கான எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காது பகுதிகளில் அதிக கவனம் செலுத்துங்க.
சீருடை துறை பணிகளுக்கெல்லாம் நம்ம போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வரும். சுய முயற்சிகள்ல அதிக போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் எடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவு நோய்கள் எல்லாம் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கை பகுதிகளில் அதிக கவனம் செலுத்துங்க. வழக்குகள்ல நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கொம்புள்ள மிருகம் ஆயுதங்களுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இறை பணிகள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் காட்டுவீங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும், புதிதாக வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதை எதுவும் கடன் வாங்கி இன்னைக்கு பண்ணாதீங்க. அந்த கடன் தொகையிலிருந்து நம்ம மீள்வதற்கு ரொம்ப காலமாகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். முடிந்த அளவு கடன் வாங்குவதை இன்னைக்கு தவிர்ப்பதே நல்லது. பணிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமின்மையாக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போங்க. உங்களுக்கு சாதகமாக அந்த வரன் அமையும். நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.